ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் கலந்த அடை குழம்பு இது. நம்ம நான்வெஜ் செய்யாத அன்றைக்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா மீன் குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குழம்பு வந்து பருப்பு உருண்டை குழம்பு மாதிரி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பருப்பை எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி கிளாஸ் துவரம்பருப்பும் பாதி கிளாஸ் கடலைப்பருப்பும் கலந்து ஊற வச்சுக்கணும். பருப்பு 1 ஹவர் ஊறி வச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வடைக்கு அரைக்கிற பதத்துக்கு இதை அரைச்சா போதும். குழம்புக்கு புளி எடுத்து ஊற வச்சிடுறேன். உப்பு சேர்த்தே ஊற வைக்கிறேன். இது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததும் வெந்தயம் போடணும். முன்னாடியே போட்டால் கருகிடும். வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ 100 கிராம் சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூட உப்பு சேர்க்க வேணாம். நம்ம புளியிலே உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டோம். உப்பு பத்தலைன்னா அப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ 2 தக்காளி 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இப்போ பாதி வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வந்து நம்ம டைம் எடுத்து நல்லா வதக்கினா தான் அது வந்து குழம்பே நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்சது தான். தனியா மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சது தான் இது. இது வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இப்போ கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது மூடி போட்டு மூடிடலாம். மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்தாச்சு. இப்போ வந்து புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். புளி வந்து நம்ம பார்த்து திட்டமாக தான் ஊற்றணும். ஒரு ரசத்துக்கு ஊற்றுற அளவு தான் புளி ஊற்றணும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அரைச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டு, சோம்பு தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பருப்புக்கு 3 உருண்டை வந்திருக்குது. இப்போ தோசைக்கல்லை வச்சு தட்டிடலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா கையால் வச்சு உள்ளங்கையால் தட்டி விடணும். இப்போ சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து தேங்காய் அரைச்சி கொஞ்சம் வடிகட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அடையை எடுத்து அதில் போடணும். இப்போ அந்த அடையை திருப்பி போடலாம்.
திருப்பி போட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ அப்படியே நம்ம அந்த தோசை திருப்பியை வச்சு அதிலே கட் பண்ணிடலாம் 4 பீஸாக. இது மாதிரியே மற்ற 2 உருண்டையும் வச்சு தோசைக்கல்லை தட்டி எடுத்துக்கணும். தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த அடையை எடுத்து ஒரு பீஸாக அதில் குழம்பு உள்ள போட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டோம்னாக்கா அந்த குழம்புல உள்ள புளிப்பு காரம்லாம் அந்த அடையில் இறங்கி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையெல்லாம் முழுகிற அளவுக்கு குழம்பு எடுத்து அது மேலே அடை மேலே ஊற்றலாம். ஏன்னா அடையை நம்ம வேகத்துக்கு முன்னாடி திருப்பி போட்டோம்னா எல்லாம் உடஞ்சிரும். அதனால தான் குழம்பு எடுத்து அது மேலே அப்படியே ஊற்றிட்டோம்னாக்கா அது அப்படியே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு அடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மீன் குழம்பை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த குழம்பை பார்த்தா. புளிப்பு மட்டும் பார்த்து கவனமாக ஊற்றிக்கணும். 2 தக்காளி போட்டிருக்கோம். அதனால் புளியை நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தக்கன கம்மியாக ஊற்றிங்க. இந்த குழம்பு இட்லி தோசையை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பெரும்பாலும் எல்லோரும் பருப்பு உருண்டை குழம்பு தான் வைப்போம். இதை மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் அடையாக தட்டி அதை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நமக்கு வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா டக்குன்னு பருப்பை ஊற வச்சுட்டு இந்த அடை குழம்பு ரெடி பண்ணிடலாம். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் போதும். அடையை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.